காமெடி சீன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். எல்லாரும் வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு சீன்ஸு. ஜாலியாக இருக்குது. டைம் போகிறது தெரியல. ஆனால் படம் சீக்கிரம் முடிஞ்சதுமே தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் தான். எண்டிங்லேயுமே காமெடி தான். நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்மதான். யாரோட டைலாக்குமே அவங்களோட இதுவுமே கொஞ்சம் கூட குறையில. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஆக்ஷன் சீன்ஸு காமெடி லைஃப் அது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபைட்டிங் சீன் அது எல்லாம் எப்போ வருமோ டைலாக் எப்போ வரும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா அவங்களுக்கே இந்த நாள் தான் நம்ம சண்டை போட்டோமா இப்படியா என்ன எதிரி எல்லாமே தெரியும். எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் அது அவங்களே பார்த்தா அவங்களுக்கே சிரிப்பு தான் வரும். நாங்கள் இதை தான் பண்ணோம். நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து யாரை பார்த்தாலும் விஜய் சேதுபதி சார் மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்தாலும் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்குது படம். என்னென்னா நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும், அது என்ன கடைக்குட்டி சிங்கமாகட்டும், எல்லாருமே இந்த 2 படம் எப்படி ஃபேமிலி படம் எல்லாருக்குமே பிடிச்சது, அதே மாதிரி இந்த படமும் எல்லாருக்கும் பிடிக்கும். சிறப்பாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், அப்புறம் நித்யா மேனன் சார் ஆகட்டும், நித்யா மேனன் மேடம் ஆகட்டும், போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. மாரண்டனே ஒரு சீன் சொல்லுவார், 2 பேருமே போட்டி போட்டு நடிக்கிறீங்களான்னு ஒரு கண்டக்டர் சீனை வந்து சொல்லுவார். இப்போ எல்லா கதாபாத்திர தேர்வும் சரி, அவங்கக்கிட்ட வேலை வாங்கினதும் சரி, நடித்த நடிகர்கள் எல்லாருமே அற்புதமாக கிளப்பியிருக்காங்க. திரைக்கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அது கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் கொஞ்சம் அட்டகாசமாக போயிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட்டு. மகாராஜாவுக்கு பிறகு இது ஒரு ஹிட்டு. நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிறகு கடைக்குட்டி சிங்கத்துக்கு பிறகு இதுவும் பாண்டியராஜ் சார் படம் ஹிட். 2 ஹிட்டு டைரக்டர், ஹிட்டு ஹீரோ, ஹிட்டு ஹீரோயின், திருச்சி டம்பளம் ஹீரோயின். அந்த 3மே இருக்கிறதுனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. நானே ஒரு படம் பார்க்கும்போது இதில் என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு தான் பார்ப்பேன். என்ன லேக்கு காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஆனால் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. படம் வந்து சென்சேஷனல் ஹிட். வேறு ஏதாவது கேட்கணுமா? காமெடி யோகி பாபுவோட காமெடி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. யோகி பாபு என்னோட தம்பி தான், எங்கள் டீம் தான். இப்போ கூட பர்த்டேக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். யோகி பாபு அடித்தா எல்லாமே சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் வந்து பொய் சொன்ன மாதிரி ஆகிரும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி அவரோட காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு, அதே மாதிரி இந்த படத்துலேயும் காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா பஞ்சஸுமே யோகி பாபுவோட பஞ்சஸ் நல்லா இருக்கு. யோகி பாபு தாண்டி நிறைய காமெடிகள் வந்து இல்லை, இதில் இந்த படத்தில் என்ன ஒரு ப்ளஸ்னா, சீரியஸாக வில்ல கேரக்டர் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் ஹியூமர் பண்ணியிருக்காங்க. அந்த மலையாள ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் வந்து எனக்கு இந்த படம் வந்து நம்ம கொடுத்த காசு வந்து நித்யா மேனனுக்கே சரியாக போச்சு. நித்யா மேனன் விஜய் சேதுபதிக்கே சரியா போச்சு. அப்புறம் என்ன நித்யா மேனனுக்கு சப்போர்ட் செய்கிறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நித்யா மேனன் விஜய் சேதுபதி 2 பேருக்குமே கொடுத்த காசு சரியா போச்சு. மற்றதெல்லாம் வந்து காம்போ தான், காம்போ ஆஃபர் மாதிரி. நல்லா இருக்குது படம். எல்லாம் நடித்த நடிகர்கள் மியூசிக்கு எல்லாமே வந்து பாராட்டுறபடியே இருக்குது. படத்தை நம்பி தேட்டரில் பார்க்கலாம். நான் போய் சொல்லலைங்க, இந்த படத்துக்கு எனக்கு அது எந்த சம்மந்தம் இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ணலை, இந்த படத்துக்கு மீட்ரு போடலை, இந்த படத்தில் நடித்த யாருக்குமே எனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, தேட்டரில் பார்க்கலாம்.